ஓகே, நான் இப்போ சொல்லியிருந்தேன் செட்டிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குரோம்லேயும் பண்ணணும் சொன்னதுனால அந்த ப்ரொடெக்ஷனை வந்து குரோம்லேயே வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தால் இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கும், தெரியுதுங்களா? இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு இருக்கும். நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கா. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணும் போது ஸோ நம்ம கிளே வந்து கொஞ்சம் கீழே கிளியராக வந்து செக் பண்ணிங்க. செக்யூரிட்டி சேஃப் அண்ட் ப்ரௌசிங் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கோம். நம்ம செக்யூரிட்டி வந்து கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு, அதுக்கு கீழே வந்தால் நோ ப்ரொடெக்ஷன் நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரோமில் எது டவுன்லோட் பண்ணாலும் போயிடும். மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் இதுக்காக வந்து பெரிய பெரிய அளவில் ஓஎஸ் மாற்றுற அளவுக்கு யாரும் போக வேண்டாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மலாக போயிட்டு நீங்கள் இதை பண்ணாலே போதும். நானும் பாருங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணியாச்சு. ரிமூவ்னு சொல்லிட்டு காமிக்குதுங்களா. இப்போ நான் இதை பாருங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த இருக்குங்களா, இது ஓகே. ரிமூவ்னு சொல்லிட்டு காமிச்சிச்சுங்களா. இப்போ நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு டவுன்லோட் ஆகும். சப்போஸ் இல்லைன்னா அன்லாக் டோல்னு போயாச்சு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வெரிஃபைங்க ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லிங்க் டவுன்லோட்னு கொடுத்தாச்சு. நான் இப்போ லிங்க் டைரக்ட்னா இருக்குது. ஸோ நான் கிளிக் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓகே டவுன்லோட் வந்தாச்சு. இப்போ போய் எனக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக இன்ஸ்டால் கொடுத்தா டைரெக்டாக ஆகிடும். ப்ராப்ளம் இல்லை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டாலே நமக்கு சேஃப் தான், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது.